உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? இதை எப்படி மாத்திக்கிறது? பெண்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீட்டில் அடிமையா பயன்படுத்துவாங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சு ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கிட்டு அவங்கள விட்டுறது, இல்லை தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு பெண்ணை நம்ம அடைஞ்சிறது, அது பெண் சாபத்துக்குரியது. இந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா அது கட்டாயம் பெண் சாபம் தான் அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறது? பெண்கள் குறைவா இருப்பாங்க அந்த வீட்டில், ஆண் வாரிசு அதிகமா இருக்கும். பெண் சாபம் இருக்கிற வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்காது. ஆண் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காம ஆண்களோட பக்க எலும்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துதான் இறைவன் பெண்ணை உருவாக்கியிருக்காங்க. அவங்கள 2 பேருக்கு உள்ள அன்பும் தொடரும் அதுதான். ஆண் சாபங்கள் இருக்கும். ஏன்னா வாரிசே கிடைக்க கூடாதுன்னு அவங்க மூதாதியர்கள் யாராச்சும் சபிச்சிருக்கலாம். இப்போ உன் தலைமுறையா அழிஞ்சு போகணும் அப்படின்னு சாபம் விட்டுருந்தா பெண் குழந்தைகள் தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு நசீம் அம்மா தான் இருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக ரசி மக்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பேரால அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது தான். இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? இதை எப்படி மாத்திக்கிறது? பெண் சாபம்ங்கிறது நம்ம பாரம்பரியமா வருதா அப்படின்றது சொல்ல முடியாது. ஓகேங்களா? எங்கேருந்து யார் மூலியமா வேணாலும் வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பெண்கள் அப்படின்னாவே பூக்கள் மாதிரி. ஓகே, அது செடியில் அழகாக இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா நல்லா மலர்ந்தே இருக்கும். நம்ம அதை பறித்து தலையில் வச்சா என்ன ஆகும்? காஞ்சி ஒரே நல்ல வாடி போயிடும். ஓகேவா? அது மாதிரி தான் அவங்களுக்கு பெண்களுக்குங்கிறது ஒரு பாதுகாப்பு. அவங்களோட தகப்பன்கிட்டேயோ தம்பியோ அண்ணன்கிட்டேயோ இருக்கலாம். சரிங்களா? அது மீறி ஒரு பாதுகாப்பு உணர்வு வருதுங்கிறது கணவன்கிட்ட. சரிங்களா? அப்போது இவங்கள்கிட்டயே அவங்களுக்கு துன்பங்கள் கிடைக்கும் போது என்ன ஆகும் சொல்லுங்கள்? பெண்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீட்டில் அடிமையாக பயன்படுத்துவாங்க. ஆனால் மேக்சிமம் இப்போது குறைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பெண்களுக்கான சித்திரவதைகள் குறையல. ஓகேங்களா? அப்போது முன்னாடி விட இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் சில ஆண்களோட ஆதிக்கமும் ஆழ்மையும் என்ன பண்ணுதுன்னா, பெண்களனா இப்படி தான். பெண்களனா அவங்க வீட்டுக்கு அடிமைத்தனமாக இருக்கக்கூடியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதையும் மீறி சில பெண்களும் இப்போ ஆட்சி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அது இப்போ காலப்போக்கில் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லை கல்வியின் சிறப்பான ஒரு குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்மளுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்குற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ யார் எந்த வேலை செய்யாமல் இருக்காங்க? ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வேலை செய்கிறாங்க. அதுக்காக ஆண் பெண்ணாயிட முடியாது, பெண் ஆணாயிட முடியாது. ஓகேங்களா? பெண்ணை தான் தாயாக மதித்து அவங்கள நடத்தினாவே போதுமானது. இப்போ நிறைய பேர் வீட்டில் சுபகாரியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. காரணம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது. அதுதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? என்ன மாதிரி பெண் சாபம் உருவாகும் அப்படின்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சு ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கிட்டு அவங்கள விட்டுறது, இல்லை தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு பெண்ணை நம்ம அடைஞ்சிறது, அது பெண் சாபத்துக்குரியது. ஓகேங்களா? இல்லை தன்னோட வீட்டு பெண் மீன்ஸ் தங்கச்சியோ அக்காவையோ சரியான முறையில் நடத்தாமல் அவங்களோட வாய் சொல்வாங்கிறது, அது பெண் சாபம் தான். ஓகே, அவங்கள விட முக்கியமானது தாயோட சாபம். ஓகேங்களா? தன் தாய் நிம்மதியாக வச்சுக்காம தன் தாய்கிட்ட சரியான முறைகள் நடந்துக்காமல் அவங்கக்கிட்ட சாபங்கள் வாங்கினா அதுவும் பெண் சாபத்துக்கு ஈடாகும். ஓகேங்களா? சரி, ஓகே, இது எல்லாத்துலேயும் எது சிறப்பான சாபம்
எது அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து மனம் முடிக்காமல் நம்ம தொடுறதுங்கிறது தவறான விஷயம். அது ஒரு சாபக்கேடமானது. அவங்க விருப்பப்பட்டு அது இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஓகே, கட்டாயப்படுத்தி எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கா இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஆண்மகனுக்காக இருந்தாலும் சாபங்கள் கொடுக்கக்கூடியது. ஓகே, அது அவங்க கொடுத்த சாபத்தில் தான் வாரிசு இல்லாமல் போகும். சில பேருக்கு வளர்ச்சியே இல்லாமல் போகும். இல்லை அவங்க நல்லா இருந்த ஆண்மகன் கூட எதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க. ஓகே, பெண் சாபத்துக்கு பெண்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னா அப்படி நம்ம இது அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா பூமி தாய் கூட பெண் தான். ஓகே, ஆனால் பிரளயம் வரும்போது என்ன ஆகும்? நிறைய அழிவுகள் சந்திப்போம். ஓகே, அந்த மாதிரி தான் பெண்களோட சாபமும் வந்து நம்ம ஏற்றுக்கப்படாது. ஓகேங்களா, நம்ம வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். ஓகே, அவங்கள அதிகமாக நீங்கள் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. உங்களோட பாசத்தை கொடுத்து சாபத்தை வாங்கிக்காமல் இருங்கள். இப்போ வீட்ல இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருந்தா இந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா அது வந்து கட்டாயம் பெண் சாபம் தான் அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறதுமா? மேக்சிமம் தூக்கம் வராமல் போகிறது, அந்த வீட்டில் வந்து ஒரு புத்துணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆயிருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஓகேங்களா, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்கும். பெண்கள் குறைவாக இருப்பாங்க அந்த வீட்டில், ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும். பெண் சாபம் இருக்கிற வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்காது அதிகமாக, ஆண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும். 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் கூட ஆண் குழந்தைகள் இருக்கும். சரிங்களா, அவங்களுக்கு பெண் சாபங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதுல இருந்து எப்படி விடுபடுறதுமா? ஏன்னா இப்ப எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் இதுதான். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நான் பண்ணலனாலும் என்னோட குடும்பத்துல யாரோ பண்ணியிருக்காங்க, இப்போ இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு குலதெய்வமும் பெண்ணாக தான் இருக்கும். ஓகே, அப்போது சீக்கிரம் எஃபெக்டிவிட்டி ஆகும்ல. யாருக்குமே வந்து ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் குலதெய்வமாக வரும். ஆனால் பெண்கள்ங்கிறவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்கள அடையாளமாக கொண்டு போகக்கூடியவங்க. அப்போ அந்த சாபத்துக்கு நம்ம அவங்களுக்கு அது என்ன மாதிரி தெய்வ சாபமா இல்லை அவங்களோட பூர்வீகத்தில் இருக்கிற பெண்கள் சாபமா அப்படிங்கிறது பார்த்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்மளை நாடினாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லு. இப்போ எல்லாருக்குமே வந்து பெண் தெய்வம் தான் வந்து குலதெய்வமா இருக்காது. சில பேருக்கு ஆண் தெய்வமும் குலதெய்வமா இருக்கும் இல்லையா? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தாலும் அவங்களுக்கு பூர்வீகம் பெண் தெய்வமாக இருக்கும். புரியுதுங்களா? எப்படின்னாக்கா கட்டாயமாக ஆண் தெய்வம் அப்படின்னும் போது பெண் தெய்வம் வந்து காவல் காக்கிற தெய்வமோ இல்லை வந்து எல்லை தெய்வமோ இல்லைன்னா அவங்க மூதாதையர்கள் வழிபட்டிருக்கிற தெய்வமோ. புரியுதுங்களா? அப்போது ஒரு ஆண் தெய்வம் அவங்களுக்கு குலதெய்வமாக காட்டப்பட்டிருந்தாலும் பெண் தெய்வமும் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். இப்போ உங்களோட கிளைண்ட்ஸ்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பெண் சாபத்தால் கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் இப்போ வரைக்கும் இந்த கிளைண்ட்டோட இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒருத்தவர் வந்து தன்னோட தாயை வந்து எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது புண்படுத்துறது அந்த மாதிரி ஒரே பிள்ளை அவர். சரிங்களா, தன்னோட அப்பா முன்னாடியே அம்மாவை அடித்து புண்படுத்தியிருக்காங்க. இப்போ அவரோட நிலைமை என்ன தெரியுங்களா? நல்ல வேலை இருந்தும் கால் எடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கால் இல்லை, குஷ்டம் வந்திருக்கு. சொல்லக்கூடாது நம்ம. ஓகே, அது குணமாக்காத நோயாகவே அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். ஓகே, நம்மளும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்போதைக்கு அது நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்வேன்னா, நம்மளோட பவர்ஃபுல்லான விஷயம் அவங்களோட சாபங்கள். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அந்த சாபங்களுக்கு நீங்கள் ஈடாகாதீங்க. ஓகே, ஏன்னா மனுஷன்தான், மனுஷன் எப்பாச்சும் ஒரு நாள் சாக தான் செய்வான். நம்ம ஏன் சாபத்தை வாங்கிக்கணும்? புரியுதுங்களா? திருந்து நல்ல மனிதனாக வாழ்கிறதுல ஒன்றும் இல்லை, ரொம்ப திருந்த வேணாம். உனக்கு பாசமானவங்கள புண்படுத்தாத. புரியுதுங்களா? நீ வந்து உன்னோட எதிரியோ இல்லை உனக்கு அவங்கக்கிட்ட பிடிக்காத விஷயமோ அப்படி இருந்தாலும் நீ ஒதுங்கிக்க. ஏன் நீ சபிக்கிற இல்லை அவங்கள காயப்படுத்துகிற? அப்படி நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போ நம்ம விலகிக்கிறது நல்லது. தாயோ இல்லை தங்கச்சியோ மகளோ இருந்தாக்கா அவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லை. விட்டு கொடுத்து போனாவே எல்லாம் சரியாயிருமே. ஏன் சாபத்தை வாங்கிக்கணும்? சரிங்களா? அதே நம்ம சில விஷயங்கள் வந்து
தாய்க்கு ஈக்குவலாக மனைவிக்கு பார்க்குறதா, மனைவிக்கு ஈக்குவலாக தாய்க்கு பார்க்குறதானா, மனைவியும் தாயும் பேலன்ஸ் பண்ணுற விகிதம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. சரிங்களா? அது ஃபாலோ பண்ணட்டும். ஃபாலோ பண்ணாவே ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு குடும்பத்தை வந்து நம்ம உருவாக்குறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம், சிறப்பான விஷயம். ஓகே, அதை உருவாக்கிட்டாவே பிழை இல்லாமல் பார்த்துக்கணும். அது ஆண்களோட கையில் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் நம்மளுக்கு தான் ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம். ஒரு பெண்ணுக்கு வந்து முதல்ல தாயாகக்கூடிய பாக்கியம், அதுக்கப்புறம் ஒரு மாமியார் ஆகக்கூடிய பாக்கியம், அதுக்கப்புறம் ஒரு அக்கா தங்கச்சி ஆகக்கூடிய பாக்கியம். எவ்வளோ உறவு முறை மாறுது. ஓகே, அந்த உறவுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது சிறப்பான விஷயமா இருக்கும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு பெண்ணுக்கான தகுதியும் தன்மையும் கிடைக்கும். ஆங்காரத்தில் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? அந்த இடத்துக்கேற்ற மாதிரி அனுசரித்து அவங்கள எல்லாத்தையும் கூட்டு கொண்டு போகிறதே பெண்மையோட தன்மை தான். அப்போ பெண்களுக்கும் அது சார்ந்தோம். ஓகேங்களா? பெண்கள் வந்து நான் என்னால் தான் முடியும், நான் இல்லாமல் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லாமல், நம்ம அவங்களுக்கு ஈடுபாட நம்ம பார்ட்னருக்கு ஈக்குவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது சிறப்பான விஷயம். இப்போ பெண் சாபத்தை பத்தி இவ்ளோ பேசியிருந்தோம். ஓகே, நிறைய ஆண்களும் இருக்காங்க. ஏன் ஆண் சாபம் விட்டா பழிக்காத நிறைய பேர் கேட்கறதையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆண் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காம? ஏன்னா பெண் ஆணுங்கிறது பாதி பாதி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் படைச்சிருக்கிற புனிதமான 2 ஜாதியான ஆணும் பெண்ணு தான். பூவாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணும் ஒரு ஆணு தான் இறைவன் படைச்சிருக்கான். எதுக்காகனா இந்த பிரபஞ்சத்தில் இனப்பெருக்கம் தேவை. ஓகே, அதை அழியக்கூடாதுன்னு தான் இறைவன் அந்த மாதிரி படைச்சிருக்கான். அப்போது பெண்ணுக்கு எவ்வளோ ஆழ்மை தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு ஆணுக்கும் இருக்கு. ஓகே, ஆண்களோட ஒரு பகுதின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எங்களோட ஒரு வித்தியாசமான முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்களோட பக்க எலும்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் இறைவன் பெண்ணை உருவாக்கியிருக்காங்க. சரியா? அப்போது பெண்களுக்கு முழுமையாக எலும்புகள் இருக்கும், ஆண்களுக்கு ஒரு பக்க எலும்பு குறைவாக இருக்குமா. ஓகே, அப்போது அவங்கள 2 பேருக்கு உள்ள அன்பும் தொடரும் அதுதான். நம்ம ஆண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னா, அவங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஓகே, முதல்ல ஒரு கணவராக இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு தகப்பனா, அதுக்கப்புறம் ஒரு மாமனா, மச்சாவா, அண்ணாவா, இவ்வளோ பொறுப்புகள் அவங்களுக்கும் வருது. அப்போது அதையும் மீறி இவங்க எல்லாரையும் கரை சேர்க்கக்கூடிய விஷயமும் அவர்கிட்ட நிற்கிது. ஓகேவா? பெண்களுக்கு என்னன்னா, வீட்டில் வந்து நம்ம எல்லாரையுமே ஒற்றுமையாக வச்சுக்கணும், வீட்டில் இருக்கிறவங்கள ஆட்சி செய்யணும். ஆண்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் ஆட்சி செய்யணும், வெளியில் அவங்க தொழில் துறையிலையும் என்ன பண்ணணும், அதுவும் செய்யணும். அப்போது அவங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை, எந்த மாதிரி டிப்ரெஷன் ங்கிறது சொல்ல முடியாது. நிறைய ஆண்கள் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, காதல் தோல்வியெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பெற்றவங்க வந்து அவங்கள குழந்தையிலேருந்து பெற்று கஷ்டப்பட்டு 24 வயசு வளர்த்து அந்த குழந்தைய ஒரு 1 ஹவரில் இழக்கிறதுனால யாருக்கு நஷ்டம்? அந்த பெற்றவங்களுக்கு தானே நஷ்டம். அப்போ உன்னோட வளர்த்தவங்களுக்காக நீ என்ன செஞ்சுட்டு போகிற? கஷ்டத்தை புரியுதுங்களா? வித்தின் செகண்டில் ஒரு பொண்ணுக்காக இருக்கக்கூடிய நீ உன்னோட வாழ்க்கை பயணம் என்ன, உன்னை எதுக்கு இறைவன் படைச்சான், அதையே நினைக்க மாட்டேங்கிற. புரியுதுங்களா? ஈஸி இல்லைம்மான்னு சொல்லுவாங்க. எது ஈஸியாக இல்லை, எல்லாமே கஷ்டம்தான். மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே கஷ்டங்கிறது இருக்குது. அப்போது அது ஏன் எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் யோசிப்பார். கடவுள் இன்னும் பெட்டராக ஏதோ கொடுக்க நினச்சிருக்கலாம், இல்லை உனக்கு அது செட் ஆகலன்னு கூட கடவுள் விலக்கி இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு 7 வயசுலேயே அப்பா அம்மா செத்து போயிடுவாங்க, அனாதையாக தான் வளருவாங்க. நான் அவங்களுக்கு பொண்ணு கூட கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னாக்கா அவங்க தனியாக வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்காது, நாங்கள் தர முடியாதும்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, அவங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், தனியாக வளர. புரியுதுங்களா? நான் அவங்களுக்கு பாசங்கிறது என்னங்கிறதுக்காக ஏங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன தவறு? கொரோனா டைமில் எத்தனோ பேர் இறந்துட்டாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறது?
புரியுதுங்களா? அப்போது ஆண்களுக்கும் நம்ம சுயமரியாதை, அவங்கள அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெண்கள் வந்து ஏற்றி நடந்துக்கணும். யாராக இருந்தாலும் சரி. முதல்ல அவங்களுக்கு தைரியமோ, அவங்களுக்கு முன்பலமோ நம்ம கொடுத்தாலே, அவங்கள எதுவும் சாதிக்கக்கூடிய திறமைகள் அவங்ககிட்ட இருக்குது. ஒரே குடும்பத்துல இப்போ ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரே குடும்பத்துல வெறும் ஆண் குழந்தைகள் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த வீட்ல பெண் சாபம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம்னு. இப்போ நிறைய பேர் வீட்ல வந்து வெறும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் மேம் இருக்கு. அவங்க வீட்ல ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே இருக்கு. அப்ப அவங்க வீட்ல ஆண் ஆண் சாபம் சாபங்கள் இருக்கும். ஓ, ஆண் சாபங்கள் இருக்கும். ஏன்னா வாரிசே கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க மூதாதையர்கள் யாராச்சும் சபிச்சிருக்கலாம். உனக்கு ஆண் வாரிசு, உன் தலைமுறையில் ஆண் வாரிசு இருந்தால் தானே நம்மளுக்கு தலைமுறை வளரும். இப்போ உன் தலைமுறையே அழிஞ்சு போகணும் அப்படின்னு சாபம் விட்டுருந்தா பெண் குழந்தைகள் தான் பிறக்கும். இதுக்கான தீர்வுனா என்னவா இருக்கும்? தீர்வுனாக்கா அவங்களோட வழிமுறையில் என்ன சாபம் பெற்றாங்க அப்படிங்கிறது நம்மளை அணுகுமுறையாக அணுகி அவங்கள சாபம் மோச்சனம் பண்ணால் அவங்க பிள்ளைங்களுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்லைன்னா வேறு வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு பெண் குழந்தைங்கள் தான் பிறந்திருக்கும். 2-3 பெண் குழந்தைங்க தான் பிறந்திருக்கும். ஓகேவா? சரி, அப்படியும் இல்லை சயின்ஸு பிரகாரம் இப்போ சயின்ஸாக பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அதுவும் சில காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஆண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அது பொறுத்தும் அவங்க உடல்வாக பொறுத்தும் நம்ம அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறதும் மருத்துவ ரீதியாக. ஓகேங்களா? முதல்ல இந்த சாபங்கள் அப்படிங்கிறது இருக்காங்கிறது நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறம் மருத்துவர் அணுகுனோம்னா அது கரெக்டான ப்ரொசீஜர் எடுத்து குழந்தை. கண்டிப்பா மேம். இந்த பெண் சாபம் ஆண் சாபங்கிறத பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும். முக்கியமா இன்னைக்கான நிகழ்ச்சியில அந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து தெளிவடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா பெண்களுக்கு மட்டும் கருப்பு இல்லை, ஆண்களுக்கே ஆண்களுக்கும் கருப்பு இருக்குது. அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற பிள்ளைங்கள நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஓகேங்களா? ஒருத்தியோடு தான் வாழணும்னு கௌரவமோட சம்பாரித்து சுயமாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதனால் யாராக இருந்தாலும் ஏமாத்துதல் அப்படிங்கிறது வேணாம். வாழ்க்கையில் நம்மளால் அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னா காதல் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணவே வேண்டாம். புரியுதுங்களா? இல்லை இது ஜென்ரேஷன் தான் இப்படி தான் வாழ்கிறோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்தால் அது உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் சாபமாக தான் முடியும். புரியுதாம்மா? அதனால் அது வேண்டாம். தன்மையாக வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஈகோ இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே நட்பு ரீதியாக அன்பாக பழகி ஒற்றுமையாக வாழ பழகிக்கிங்க. காசு பணமும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் உறவுங்கிறது சம்பாதிக்க முடியாது. அதனால் அதை நிரந்தரப்படுத்திக்கங்க, அன்பாக இருங்க, எல்லாமே வந்து சேரும். கண்டிப்பாக. ஓகே? காதலிக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டம் போக முடியும்னா காதலிங்க, இல்லைன்னா காதல் பக்கமே தலை வைக்க. ஓகே? படிப்பில் கவனம் செலுத்துங்க, நல்லபடியாக இருக்கு. கண்டிப்பா நிறைய நல்ல தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.